இங்க ஒரு கேப்டன் ஃபிளைட் லேண்ட் பண்றதுக்காக அங்க இருக்க ஏர்போர்ட்ல பர்மிஷன் கேக்குறாரு. ஆனா அங்க இருக்க ஸ்டாஃப் யாருமே ஒழுங்காவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் வேற வழி இல்லாம எமர்ஜென்சி லேண்டிங்ல போய் ஃபிளைட் லேண்ட் பண்றாரு. ஃபிளைட் நிறுத்தினதும் அங்க நிறைய போலீஸ்லாம் வராங்க. பேசஞ்சருக்கு ஒண்ணுமே புரியாம குழப்பமா பாக்குறாங்க. அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாரு. அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அது என்னன்னா, இந்த பிளைட் கிளம்புனது 2013 ஆனா ரீச் ஆனது 2018. 5 வருஷமா அந்த பிளைட் வானத்திலே இருந்திருக்கு. இதை கேட்டு பேசஞ்சர்லாம் ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல எந்த பேசஞ்சருக்கும் வயசு கூட ஆகாம அவங்க எல்லாம் அதே இளமையோட இருக்காங்க. அங்க இருக்க எல்லா பேசஞ்சர் கிட்டையும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆனா எல்லா பேசஞ்சரும் ஒரே பதில் தான் சொல்றாங்க. அது என்னன்னா, பிளைட் வந்துட்டு இருக்கப்போ ஒரு ஷேக் அடிச்சு அவ்வளவுதான் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, வேற எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா பேசஞ்சரோட ஃபேமிலியும் அவங்கள பாக்குறாங்க. அங்க ஹீரோயினோட அண்ணன் பையன் சின்னதா இருக்கான். ஆனா அவனோட ட்வின் சிஸ்டர் மட்டும் வளர்ந்துருக்கா. அதை பார்த்து இந்த பையன் அங்கிருந்து பயந்து ஓடி போயிடுறான். ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட போய் அம்மா எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு அம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அம்மா இப்ப இல்லையேன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. ஃபிளைட் அந்த பேசஞ்சர் லக்கேஜ் எல்லாத்தையும் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. அது எல்லாமே 5 வருஷத்துக்கு முன்னாடி காணா போன மாதிரி அதே நேரத்துல புதுசாவும் இருக்கு. இது போலீஸுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க. அதனால அவங்க ஆபீஸ்ல போய் இன்னும் வேலை இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போறாங்க. அங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்ட பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டோட கையை பாக்குறாங்க. கையில மேரேஜ் ரிங் இருக்கும். இதை பார்த்து யார் அந்த பொண்ணு கேக்குறாங்க. அதுக்கு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் சொல்றாரு. இது கேட்டு ஹீரோயின் ரொம்ப கஷ்டமாயி அங்கேயிருந்து அவங்க ஓடி போயிடுறாங்க. அங்கேயிருந்து அவங்க ஒரு பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போலான்னு பஸ்ல ஏறுறாங்க. அப்ப அவங்க போன் பார்த்துட்டு இருக்கப்போ அவங்க காதுல ஸ்லோவா போன் சொல்லி கேக்குது. இதை கேட்டு அவங்க சுத்தி பத்தி பாக்குறாங்க. யாருமே பேசல. ஹீரோயின் மறுபடியும் டிரைவர் கிட்ட ஸ்லோவா போங்கன்னு கத்துறா. உடனே டிரைவர் பிரேக் போடுறாரு. அப்ப அங்க ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கோம். அது நல்ல வேளை அடிபடாம காப்பாற்றப்படுறது. வீட்டுக்கு போனதும் அவங்க அண்ணன் டேவிட் கிட்ட ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. உனக்கு எது ஹாலுசினேஷன் இருக்கு, நீ இதெல்லாம் யாருக்கையும் சொல்லாத, அதுக்கப்புறம் நம்மள கவர்மெண்ட் கூட்டு போய் என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஹீரோயின் ஜாகிங் போலான்னு போறாங்க. அதே நேரத்துல அந்த மைண்ட் வாய்ஸ் கேக்குது. அங்க இருக்க நாயை திறந்து விட சொல்லி கேக்குது. ஆனா அதை அவ கண்டுக்காம அங்க இது போயிடுறா. நைட்டு ஃபுல்லா அதே வாய்ஸ் மறுபடியும் மண்டையில ஓடிட்டே இருக்கு. ஹீரோயின் திறந்து விடன்னு போறப்போ அவங்க அண்ணன் அங்க வரான். ஆக்சுவலா அவங்க அண்ணனுக்கு அதே வாய்ஸ் கேட்டிருக்கும். அதனால அந்த பூட்டை உடைக்கிறதுக்காக அவன் அங்க வந்து அந்த பூட்டை உடைச்சு திருட்டு நாயை ரிலீஸ் பண்ணி விடுறான். அடுத்த நாள் அந்த நாயோட ஓனர் நாயை காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. உடனே போலீஸ் செக் பண்ணி பாக்குறப்போ இவங்க 2 பேர் தான் திறந்து விட்டுருக்காங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோயின் போலீஸுங்கிறதால கேஸ் எதுவும் கொடுக்க வேணான்னு நாயோட ஓனர் கிட்ட ஹீரோயோட பாய் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல மறுபடியும் ஹீரோயினுக்கு அந்த வாய்ஸ் கேக்குது. அவங்கள போவிடுன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. உடனே அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணி அந்த நாய்கிட்ட போறா. அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் பூட்டு போட்டிருக்கும். உடனே ஹீரோயின் ஒரு இரும்பு ராடு எடுத்து அந்த ரூமை உடைக்கிறா. ஓபன் பண்ணி பாக்குறப்போ அந்த ஊர்ல காணாம போன 2 சின்ன பொண்ணுங்க அதுல இருப்பாங்க.